விட்டு வைக்கவில்லை. எதிலிருந்தும் எதையும் ஒரு மனிதன் கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அறிவு வளர்ந்திருக்கிறது, ஆற்றல் வளர்ந்திருக்கிறது, திறமை வளர்ந்திருக்கிறது. அதை அங்கீகாரம் செய்வோம். அதே நேரத்தில் பண்பாட்டை விதையாக்குவோம், அவனுக்கு பக்குவத்தை உருவாக்குவோம், அவனுடைய உள்ளத்தில் நல்லதை விதைப்போம். தன்னுடைய உணவுக்காக மலைகளிலே இலைகளையெல்லாம் மேய்கிறது ஆடுகள். செடிகளை மேய்கிற ஆடுகள் கூட எது விஷச்செடி என்று தெரிந்து அதை விலக்கிவிட்டு நல்ல செடிகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளுகிற அறிவும் ஞானமும் ஒரு ஆட்டுக்கு கூட இருக்கிறது. இது உயிருக்கு தீங்கு தரும் என்று ஒரு போர்டு எழுதி வைத்திருந்தாலும் கடைக்குள்ளே நுழைந்து விஷத்தை அருந்துகிறதை அதை தெரிந்தும் விஷத்தை அருந்துகிறானே இந்த மனிதன் என்றால் நாம் ஆறறிவு படைத்தோம் என்று எப்படி மார்தட்டி கொள்வது? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார், எவ்வளோ விஷயம். அளவு கடந்து குடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் கூட ஒரு நாய் பக்கத்தில் போய் ஒரு படுத்துக்கிறான். நாய் தலை நிமிர்ந்து அவனை பார்த்து தான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அண்ணே கொஞ்சம் தள்ளிப்படு. அவன் அந்த பார்வையை புரிஞ்சுக்கணும். உனக்குன்னா எனக்கா இலக்காரமாக இருக்குதா? அதுக்கு இல்லைண்ணே, அப்படியே நீ அசந்து தூங்கிடுவ, உங்கள் வீட்டுக்காரம்மா வரும், குடிகார நாயை எழுந்து வாடான்னு சொல்லும். குடித்தது நீ என் பக்கத்தில் இருக்கிறதுனால என்னையும் சேர்த்து திட்டுவா. அந்த திட்டு எனக்கு எதுக்கு? அதனால தான் உன்னை தள்ளி படுக்க சொல்.